நல்லா இருக்கு நல்லா இருக்கு. நல்ல அரசியல் கருத்துள்ள ஒரு சிறப்பான படம். சூப்பர் சூப்பர். ரெண்டுமே சூப்பரா இருக்கு. இது அதோட சூப்பரா இருக்கு. அதோட சூப்பரா இருக்கு. இதுல என்ன சொல்லிருக்காங்க? ஒன்னால ப்ரோ அதே மாதிரி தான் கொஞ்சம் எக்ஸ்பெண்ட் பண்ணி சொல்லிருக்காங்க அவ்வளவுதான். படம் நல்லா தானே இருக்கு. பார்ட் 1 விட இதுல என்ன ஸ்பெஷலா சொல்லிருக்காங்க? என்ன சொல்ல வந்திருக்காங்க? பாலிடிக்ஸ் ரொம்ப நிறைய பேசியிருக்காங்க. கவர்மெண்ட் ஆக்சுவலா எப்படி நடந்துக்குது மக்கள் கையில, எப்படி ஏமாத்துறாங்க எல்லாத்தையும் ஓப்பனா சொல்லியிருக்காங்க. மியூசிக்ஸ்லாம் எப்படி இருக்கு? மியூசிக்லாம் வேற லெவல் நல்லா தான் இருக்கு. படத்துக்கு என்ன தேவையோ அது மட்டும் போட்டிருக்காங்க. சூரியோட போர்ஷன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கா இல்ல ஈக்குவலா? விஜய் சேதுபதி போர்ஷன்ஸ் அதிகம், சூரி போர்ஷன்ஸ் கொஞ்சம் கம்மி தான். ரொம்ப நல்லா இருக்கு ப்ரோ. பொலிட்டிக்கலி ரைட் பீப்புளுக்கெல்லாம் வந்து இந்த படம் ரொம்ப பிடிக்கும். இல்லை அரைவேற்காடா வந்துட்டு படம் லைக் சும்மா ஒரு விஜய் சேதுபதி ஃபேனை வந்து பார்க்க போகிறேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் வந்து இது வந்து ஒரு அவ்வளோ ஒர்க் ஆகாத படம் தான். நல்லா நடிச்சிருக்காங்க. விஜய் சேதுபதி சூப்பராக நடிச்சிருக்காங்க. ஓகே, இதில் என்ன அரசியல் பேசியிருக்காங்க? தேவையான அரசியல் தான் பேசியிருக்காங்க. நம்ம பேசாத ஒரு அரசியலை பேசியிருக்காங்க. இதெல்லாம் தான் இந்த காலத்தில் கிரிஞ்சுன்னு சொல்லிடுறாங்க. பட் இட் இஸ் வெரி நீடட். எல்லாருக்கும் தேவையான ஒரு விஷயம் இருக்கு. அந்த ரீசன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் பார்ட்டோட ரீசன். இதுல என்ன அரசியல் பேசியிருக்காங்க? மொத்தமாவே அரசியல் தான். என்ன நடக்குதுன்னு ஜெனரலைஸ்டா சொல்லியிருக்காங்க. இந்த ஜெனரேஷனுக்கு இந்த ஸ்டோரி வந்து செட் ஆகுமா? ஏத்துப்பாங்களா? டிபெண்ட்ஸ் அப்பான் பர்சன். நல்லா இருக்கு, டிஃப்ரெண்டா இருக்கு, நல்லா இருக்கு. ஃபேமிலியோட உட்கார்ந்து பார்க்கலாம். கண்டிப்பா பார்ட் 1ல வந்து இப்போ எல்லாருக்குமே ரெண்டு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கிற மாதிரி பார்ட் 1ல வந்து சூரியோட பெர்ஸ்பெக்டிவ் பத்தி சொல்லியிருக்காங்க. ஒரு போலீஸா இருக்கிற சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க அவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல என்ன இருக்கும்னு. இந்த பார்ட்ல வந்து விஜய் சேதுபதி வந்து வில்லனா காட்டியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்ல வில்லனா இருக்கிற சைடுக்கும் அவங்களுக்கும் ஒரு ஜஸ்டிஸ் இருக்கு, அவங்க சைட்லயும் ஒரு நியாயம் இருக்கு அப்படிங்கறத அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல காட்டியிருக்காங்க அந்த படத்துல. நல்லா இருந்துச்சு ப்ரோ, சூப்பரா என்ன இருந்துச்சு. சொல்ல வந்திருக்காங்க? என்ன அரசியல் இதுல சொல்லியிருக்காங்க? அதான் ப்ரோ, ஒரு அதிகார வர்க்கம் மக்களை எந்த அளவுக்கு மறைமுகமாக பாதிப்புக்கு உள்ளாக்குதுன்றத வெற்றிமாறன் அவரோட ஸ்டைலில் சொல்லியிருக்காரு. எந்த ஒரு ஃபியரும் இல்லாமல் அந்த பாலிடிக்ஸை எக்ஸாக்டாக பேசியிருக்காரு. ஸோ அது நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருந்ததுண்ணா. ஓகே, பார்ட் 1 விட பார்ட் 2ல என்ன ஸ்பெஷலா சொல்லியிருக்காங்க? அது படம் பார்த்தா தானே தெரியும். ஓகே, உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, இப்போ அடிப்படை தேவை, அடிப்படை உரிமைக்காக போராடுறான், அதை வந்து படத்தில் காமிச்சிருக்காங்க. நிறைய படத்தில் இந்த மாதிரி வந்ததில்லை. விடுதலையில வந்திருக்குது என்னன்னா, இப்போ உரிமைக்காக போராடுற ஒருத்தன், அதை அந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. பார்ட் 1ல தானே காமிச்சிருக்காங்க. பார்ட் 2ல வந்து ஃபிளாஷ்பேக் காமிச்சிருப்பாங்க. நிறைய அரசியல் தலைவர்களை இதுல உள்ள எடுத்து வச்சிருக்காங்க. அப்படி படம் இல்லை. மியூசிக்ஸ்லாம் எப்படி இருக்கு? மியூசிக்ஸ்லாம் வந்து பிரிச்சிருக்காங்க போட்டு. சூரியோட போர்ஷன்ஸ் வந்து இதுல எப்படி இருக்கு? ஈக்குவலா இருக்கா இல்ல கம்மியா இருக்கு? ஈக்குவலா இருக்கு. படம் வந்து சூரி தான் தூக்கிட்டே போறாப்புல. கிளைமேக்ஸை பார்த்தீங்கன்னா சூரி தான் வந்து மெயின். கிளைமேக்ஸ் நிறைய படம் தான். அவங்களும் சூப்பரா இருக்கு. யாருக்கும் குறை சொல்ற மாதிரி இல்லை. வெற்றிமாறன் படம் தான் தெரியாதாண்ணா, பக்காவா இருக்கும்ண்ணா. தேங்க்யூண்ணா. அதான் கொஞ்சம் அந்த அரசியல் தலைவர்கள் கொஞ்சம் கருத்துக்கள் நல்லா கரெக்டாக இருக்கணும், கொள்கைகள் கரெக்டாக இருக்கணும், தலைவர்கள் தேவைன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். மியூசிக்ஸ்லாம் எப்படி இருக்கு? சூப்பர் ப்ரோ. மியூசிக் எல்லாமே சூப்பர். கிளைமேக்ஸ் சூப்பராக இருந்தது ப்ரோ. 3 மணி நேரம் உட்கார்ந்து பார்க்க முடியுதா? படத்துல ஏதாவது லாக் அந்த மாதிரி லேக்லாம் எதுவுமே இல்லை ப்ரோ. பக்காவாக இருந்தது. ஓரளவு படம் நல்லா இருக்கு. சூப்பர். இதுல வந்து யாரோட போர்ஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா பண்ணிருக்காங்க? டெஃபினெட்லி விஜய் சேதுபதி மஞ்சு வாரியர் இருக்கிற போர்ஷன்ஸ் வந்து நல்லா இருக்கு. அவங்களோட லவ் ஸ்டோரி எமோஷன்ஸ் எல்லாம் வந்து நல்லா கன்வே பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. நிறைய அரசியல் தலைவர்களை உள்ள காட்டியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? மேஜரா கம்யூனிசம் பத்தி பேசியிருக்காங்க. என்னென்ன நடக்குதோ அதெல்லாம் பத்தி பேசியிருக்காங்க. அது ரிலேட்டபிளா தான் இருக்கு. கம்யூனிசம் வந்து எப்படிலாம் கன்வே பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கன்வே பண்ணியிருக்காங்க. பயங்கர ரிலேட்டபிளா இருக்கு. அதெல்லாம் சூப்பரா இருக்கு. பார்ட் 1 அளவுக்கு இருக்குங்களா? பார்ட் 1லயும் ஒரு சாங் ஹிட்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த பார்ட்லயும் ஒரு சாங் இருக்கு. நல்லா வந்திருக்கு அந்த சாங். நல்ல பியூட்டிஃபுல்லா கேரி அவுட் இருக்கு. மஞ்சு வாரியர், விஜய் சேதுபதி அவங்களோட பேர் எப்படி இருக்கு? அவங்களோட போர்ஷன்ஸ் எப்படி இருக்கு? நல்ல போர்ஷன்ஸ். அவங்களோட மேக்கப்லாம் வந்து அந்த தீமுக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. மஞ்சு வாரியர் மேக்கப்லாம் ஆனா பியூட்டிஃபுல்லா வந்திருக்கு. பார்ட் 2க்கான அந்த வெயிட்டேஜ் இருக்குங்களா படத்துல? சூப்பரா இருக்கு. லைக் ஆனா சூரிக்கு வந்து கொஞ்சம் அவருக்கு இல்ல ஃபர்ஸ்ட் மாதிரி. ஆனா விஜய் சேதுபதி தான் ஃபுல் மூவில வராரு. பட் சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. மஞ்சு வாரியர் அவங்களோட பேர் அந்த போர்ஷன்ஸ் நல்லா பண்ணிருக்காங்க. சூப்பரா இருந்துச்சு, நல்லா இருக்கு. நல்ல கனெக்டிவிட்டி இருக்கு, நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியோட உட்கார்ந்து பார்க்கலாம். பார்க்கலாம், தாராளமா பார்க்கலாம். ஆக்சுவலி நான் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் டே சரி ஃபர்ஸ்ட் ஷோ கொஞ்சம் காலையில ரொம்ப ஹெவியான மூவி தான் நினைச்சிட்டு வந்தேன். ஆனா அது எப்ப பார்த்தாலும் ஹெவியா தான் இருக்கும். ஸோ இது நம்மளோட எமோஷன்ஸ் நம்ம யாரும் வெளில காமிக்கிறது கிடையாது. இது தேவையான ஒரு விஷயம், யாரும் பேசுறது கிடையாது. இந்த கம்யூனிசம் அதெல்லாம் வெளில சொன்னாலே எல்லாரும் வந்து அது ஒரு தப்பான ஒரு விஷயம் அப்படிதான் நினைக்கிறோம் நம்ம. ஆனா அது பேசணும், நம்ம எல்லாருமே பேசணும், எல்லாருக்குள்ளேயும் இருக்காது. பட் யாரும் அது பேசுறது இல்லை. சூப்பரா இருக்கு, எல்லாருமே செம்மையா இருக்கு. மியூசிக் ஆக்சுவலி அது நம்ம ட்ரெண்டுக்கு இருக்குமான்னு நான் நினைச்சு பார்க்கல. பட் சூப்பரா பண்ணியிருக்காங்க. மியூசிக்லாம் சூப்பரா இருக்கு. லைக் நல்ல கனெக்ஷனா இருக்கு. அந்த எமோஷனல் பார்ட்டா இருக்கட்டும், அந்த என்ன சொல்றது, அந்த சண்டை வர சீன்ஸ்லாம் இருக்கட்டும், எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. நல்ல கனெக்டிவிட்டியா இருக்கு. ரொம்ப ஸ்ட்ராங்கான பொலிட்டிக்கல் சப்ஜெக்ட் தான்.
இன்னைக்கு ஒரு தொழிலாளியாக இருக்கும், இன்னைக்கு நமக்கு ஒரு சண்டே லீவ் கிடைக்குது, இன்னைக்கு வந்துட்டு நமக்கான சம்பளத்தை நம்ம நிர்ணயிக்கிறோம் அப்படின்னா வந்துட்டு அதுக்கு எங்கேயோ ஒருத்தர் வந்துட்டு உயிரை கொடுத்து போராடி இருக்காரு. ஸோ ஒரு கம்யூனிசம்மை வந்து முழுமையாக வந்துட்டு ஒரு ஒரு சின்ன குழந்தைக்கும் புரிகிற மாதிரி சொன்ன படம் தான் விடுதலை 2. விஜய் சேதுபதி கதையின் நாயகனாக வந்துட்டு ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வரல, இந்த பார்ட்டில் அவர் தான் கதையின் நாயகன். ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அவரை பற்றி இனிமேல் லைக் அவர் இது பண்ணியிருக்கலாம் அது பண்ணியிருக்கலாம்னு சொல்கிறதுக்குலாம் இல்லை, எங்கேயோ போயிட்டாரு. இஸ் அ வேர்ல்ட் கிளாஸ் ஆர்டிஸ்ட் ப்ரூவ் பண்ணிட்டாரு. எனக்கு வந்து மற்ற சைடில் இருக்கிற ஆர்டிஸ்டோட பர்ஃபார்மன்ஸ், அந்த மெயினாக சேட்டன் அவரோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. சூரிய வந்து சட்டிலாக பண்ணிட்டா. அப்படி எல்லாருமே நல்லா தமிழ் இருக்கார்ல, இந்த இவர் லைக் கடைசியாக ஒரு போர்ஷனில் வர தமிழ் ஆக்டர் தமிழ், அவர் ரொம்ப பயங்கரமாக பண்ணியிருக்காரு. அண்ட் ஓவரால் வந்துட்டு இட்ஸ் அ கம்ப்ளீட் ஃபிலிம். பட் எல்லாருக்குமான படம்னா எனக்கு தெரியல, ரொம்ப பிளட்ஷெட்ஸ் அதிகமாக இருக்குது. குழந்தையெல்லாம் கூட்டிட்டு போய் நீங்கள் காட்ட முடியாது. பொலிட்டிக்கலி ரைட் மைண்ட் செட் இருக்குது. நான் வந்து லெஃப்ட் ரைட்டு அப்படின்லாம் பார்க்க மாட்டேன். நியாயமாக ஒரு படத்தை பார்க்க போகிறேன், எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல். எனக்கு ஒரு மசாலா சாங்கு, டான்ஸ் அதெல்லாம் கூத்தெல்லாம் வேணான்னா சந்தோஷம். போர்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது, கொஞ்சம் ஸ்லோவாக லேகாக இருக்குது. பட் இட்ஸ் ஆல் குட். விஜய் சேதுபதி சூப்பரா நடிச்சிருக்காரு. மற்றபடி படம் லைட்டா பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அது இப்போ இவங்களுக்குலாம் பிடிக்குமான்னு தெரியல. ஆனா ரொம்ப லைட்டா லேக் ஆகுது. ரொம்ப கம்மியா தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்ட் மாரி கிடையாது. ஃபர்ஸ்ட் பார்ட் சூப்பரா இருந்துச்சு. செகண்ட் பார்ட் எனக்கு அந்த அளவுக்கு இல்லை. ஆனா விஜய் சேதுபதிக்காக பார்க்கலாம். ஒரு ஃப்ரேம்லயும் விஜய் சேதுபதி சூப்பரா நடிச்சிருக்காரு. செம்ம. விஜய் சேதுபதி ஆக்டிங் சூப்பரா இருக்கு. அப்புறம் டைரக்ஷன் நல்லா இருக்கு. கேமராலாம் லேக் வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. அதுதான் அது ஒர்க் ஆகல. ரொம்ப பேசிக்கிட்டே இருக்காங்க, அவ்வளவுதான். மற்றபடி ஸ்டண்ட்லாம் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்கு. ஆனால் லேக் ஆகுது, அவ்வளோதான். பார்ட் 1 அளவுக்கு அவருடைய போர்ஷன்ஸ் இல்லை. பட் அவருடைய ஸ்பேஸ் கம்மியாக இருந்தாலுமே அவர் ரோலை நல்லாவே கட்டிருக்காங்க. விஜய் சேதுபதி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மூவி அவருக்காக அப்படிதான் இருக்கு. சூப்பராக இருக்கு. அவர் ஆக்டிங்ல டவுட்டே இல்லை. ஸோ அவர் ரோல் அவங்க பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. அதான் அவங்க தான் ஜோடி மாதிரி ஆக்சுவலி பேராக வராங்க. ஸோ அவங்க ஒரு தோழர்கள், அந்த கம்யூனிஸ்ட் பேரா இருந்தாங்கன்னா அவங்க எப்படி இருப்பாங்கன்றத கொள்கையோட இருக்கிற ஒரு பேரா நல்லா அமைச்சு காட்டியிருக்காங்க. ஸோ நல்லா இருந்துச்சு. இல்லை, எந்த அரசியல் தலைவர்கள் பேரையும் வந்து டேரக்டா சொல்லலை. பட் அந்த பீரியட்ல நடந்தது என்னன்றத சொல்ல மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆமா, பார்த்துருந்தோம். அந்த டைலாக்ஸ் எல்லாமே வந்துருந்துச்சு. ட்ரைலர்ல வந்தது எதுவுமே கட் ஆகல, அது எக்ஸாக்டா வந்திருக்கு. நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருக்கு ப்ரோ, கண்டிப்பா நல்லா இருக்கு. தாராளமா பார்க்கலாம். பட் இந்த கொள்கை, இந்த அரசியல் பிடிக்காத ஃபேமிலியா இருந்தாங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் அவங்களுக்கு போறப்போ, மற்றபடி என்ஜாய் பண்ணலாம். நல்லா ரீச் ஆகும். தேங்க்யூ. சூப்பர் படம் நல்லா இருக்கு. இல்ல நல்லா இருக்கு, உண்மையாவே நல்லா இருக்கு. மூவி எப்படி போகுது? நல்லா இருக்கும். பார்ட் 1 விட பார்ட் 2 எப்படி இருக்கு? இல்ல பார்ட் 1 தான் முடிச்சு. இதுல என்ன டிஃபரெண்டா இருக்கு? மூவி எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சு. பார்ட் 1 விட பார்ட் 2 எப்படி இருக்கு? ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. விஷுவல்ஸ்லாம் நல்லா